குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஒழுக்கமும் வாய்மையும் நாணம் இம்மூன்றும் இழுக்கார் குடிபெயர்ந்தார். ஒழுக்கம்னா டிசிப்ளின், வாய்மைனா ட்ரூத், நாணம்னா ஷேம் சொல்லலாம், இல்லைன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். இந்த மூணும் விட்டுடாமல் இருக்கிற மனுஷங்கள் தான் உயர்ந்த மனிதர்களா? சரியா? ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு நம்ம சொசைட்டியில் நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முக்கியமானவங்க, இல்லைன்னா நல்ல மனுஷங்களாக வாழ்கிறது முக்கியமா? இன்னைக்கு இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, பேக்ரவுண்டை தான் செக் பண்ணுது இல்லையா? அதுதான் மதிக்குது, ஸ்டேட்டஸை மதிக்குது, மணியை மதிக்குது. ஆனால் கேரக்டர் மதிக்குதா? கிடையாது இல்லையா? ஒரு மனுஷனை நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறோம்? அவனுடைய சம்பாதிக்கிற பணத்துலையா, இல்லை அவன் சொசைட்டியோட ஸ்டேட்டஸ்லையா, இல்லை அவனோட வாழ்கிற வாழ்க்கையிலையா, இல்லை இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த யூடியூபு ஆர் அதர் சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த ஃபாலோவர்ஸ் க்ரோத்தை வச்சு அந்த கவுண்டை வச்சா? இல்லைன்னா அவங்களுடைய உண்மையான ஒழுக்கம், அவங்க உண்மையான வாழ்க்கை முறை, அவங்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோடு அவன் வாழ்கிற அந்த வாழ்க்கையை வச்சு மதிக்கிறோமா? இந்த உலகம் இந்த மூணையுமே கேட்க மறந்துடுது. ஆனால் நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய வாழ்க்கை அதை நம்மக்கிட்ட கேட்கும். நம்ம சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. என்ன தெரியுமா? நல்லவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஷார்ட்கட்டாக எடுத்தவங்க ஈஸியாக முன்னேறிட்டு போயிடுறாங்க இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்களேன், ஹானஸ்ட்டாக எக்ஸாம் எழுதுறான். அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவன் எழுதுகிற எக்ஸாமுக்கு அவன் எவ்வளோ படித்து அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறானோ அதுக்கு அவன் மார்க் எடுத்திருப்பான். ஆனால் காப்பி எடுக்கிறவன் ஹார்ட் ஒர்க் பண்ணாமலே அவன் கூடுமான அளவுக்கு ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பான் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு எம்ப்ளாயி பார்த்துக்கோங்களேன், சின்சியராக வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் அந்த இடத்துலையே தான் இருப்பான், யாரும் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு எப்போவுமே அவன் இருக்கிற இடத்துல ஒரு சீனை எப்போவே க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் ப்ரமோஷன் ஆகிட்டே இருப்பான். இதை பார்த்து நம்ம மனசு என்ன தெரியுமா சொல்லுவோம்? நம்மளும் அவனை மாதிரியே இருந்தால் நம்ம எதுக்கு இப்படி உண்மையாக வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறோம்னு சொல்லுது இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கையோட டேஞ்சரஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். முதல்ல ஒரு சின்ன ஒரு பொய், ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், இதுதான் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் கன்வின்ஸ் பண்ண வச்சுருது. புரியுதா? ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒரு பெரிய ஹேபிட் ஆகி அந்த ஹேபிட் கேரக்டர் ஆகுது. அந்த கேரக்டர் நம்ம வாழ்க்கையில் அப்படியே ஸ்டடி ஆகிடுது. நம்மளால் அதை விட்டு வெளியே வரவே முடியாது. திருவள்ளுவர் இந்த குறளில் 3 விஷயத்த சொல்கிறார். ஒழுக்கம், டிசிப்ளின். யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க. அதாவது நம்ம மற்றவங்க சுற்றி பார்க்கும்பொழுது ரொம்ப அப்படியே ஒரு ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒரு முகம் இருக்கு இல்லையா? நான் ரொம்ப க்ளீன், நான் எனக்குள்ள எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு நடிப்போம் இல்லையா? பட் அதை தாண்டி நம்மளை யாரும் கவனிக்காத போது நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் இல்லையா? அதுதான் உங்களுடைய ரியல் கேரக்டர். வாய்மை, அது உண்மை சம்டைம்ஸ் நிறைய நமக்கு லாஸ் தரும் இல்லையா? நிறைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் லாங் டைமில் நம்மளுடைய லைஃப் அதை தான் பில்ட் பண்ணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, அவங்க நம்மளை எதுவும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நம்ம செஞ்ச தவறுகளை விட இல்லைன்னு சொல்கிறதும், சிலருக்காக சூழ்நிலைகளுக்காக சில பொய்களையும் சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா? அதை ஒரு மாதிரி ஒரு மழுப்பலோடு நகர்ந்து போயிட்டுருக்கோம் இல்லையா? நாணம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் ஷேம், இது எதை வேணாலும் இதை ரெண்டில் நீங்கள் வச்சுக்கலாம். தவறு செஞ்ச பிறகு நமக்குள்ளே ஒரு கில்ட் வரணும். எத்தனை பேருக்கு அந்த கில்ட் வருது இல்லை? நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், நம்ம செஞ்ச தப்பையே எப்படி தெரியுமா ரொம்ப ப்ரௌடாக பேசுகிறாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன், இதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நம்ம செஞ்ச தவறுகளை நம்ம எப்போ கில்ட்டாக ஃபீல் பண்ணுறோம், அது உணராத மனுஷங்க ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா, அவங்க மனுஷங்களே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி டேஞ்சரஸான பர்சன்ஸ். அவங்களாம் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு சீட் பண்ணி அவன் ஒரு பெரிய இடத்துல ஆனால் அவனுடைய ட்ரஸ்ட் அவன் இழந்துடுறான் இல்லையா? ஒரு பொலிட்டீஷியன் எடுத்துக்கோங்களேன், நிறைய ஒரு ஃபேக் ப்ராமிசஸ்லாம் கொடுத்துட்டு அவர் ஒரு எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மக்கள் மனசில் அந்த காரியங்களை அவர் செய்யலைன்னா என்ன ஆகிடும்? அவர் தோற்று போயிடுறாரு இல்லையா? அவர் ஒரு ஆர்டினரி பர்சன் எடுத்துக்கோங்க, ஹானஸ்ட்டாக வாழ்கிறான், ஸ்லோவாக அவன் வாழ்க்கையில் முன்னேறான். பட் லாஸ்ட்டில் அவன் என்ன பண்ணுறான்? எல்லாரும் அவனுடைய ரெஸ்பெக்டையும் அவன் வாங்கிக்கிறான். எது சக்ஸஸ்? வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கை விட்டு ஒரு கேள்வி கேட்கும், நீங்கள் என்ன சம்பாதிச்சிங்கன்னு இல்லை, நீ எப்படி வாழ்ந்தன்னு கேட்கும். அப்போது உங்களால் ஹானஸ்ட்டாக உங்களோட பதிலை சொல்ல முடியுமா? நம்முடைய ஒழுக்கமாக நம்ம வாழ்ந்த வாழ்க்கையா, இல்லை நம்ம உண்மையாக வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லுவோமா, இல்லை நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி சொல்லுவோமா? என்ன நம்ம சொல்லுவோம்? நம்ம இது 3 இருந்தால் தான் நம்மளை ஒரு மனுஷனாக காட்டும்.
ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் விட்டுட்டு போயிடுவாங்க, நம்ம நேம் கூட மறந்து போய் நம்ம அச்சீவ்மெண்ட் கூட ஃபேட் ஆகிடலாம். பட் உங்கள் கேரக்டர் மட்டும் உங்கள் கூடவே தான் இருக்கும். அது க்ளீனாக இருந்தால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, எந்த டென்ஷனும் உங்களுக்கு வராது இல்லையா. அது டர்ட்டியாக இருந்தால் உங்களையே என்ன சொல்லும், உள்ளுக்குள்ளேயே அரிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களையே உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. சரி, பணம் இல்லாத வாழ்க்கை கஷ்டம்தான், பட் கேரக்டர் இல்லாத வாழ்க்கைன்றது ரொம்ப எப்படி சொல்ற, ஆபத்தானது, ரொம்ப கேவலமானது. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகம் உங்களை எப்படி பார்த்துட்டு இருக்கிறதுன்னு மறந்துடுங்க. உங்களுடைய ஃபோன், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் தூரமாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் மனசு மட்டும் அந்த அமைதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் கேளுங்களேன், நான் உண்மையாக நல்லவளா, இல்லை மற்றவங்களுக்காக, இல்லை மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம நடிக்கிறோமா, ஆறு நம்ம ஃபேமிலியை, நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்காக, நம்ம யாருக்காக? அந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும் போது உங்களுடைய டிகிரி உங்களுக்கு சப்போர்ட் வராது, புரியுதா? உங்களுடைய பணமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்காது, உங்களுடைய ஃபேமும் உங்கள் கூட வராது. பட் உங்களை காப்பாற்ற போகிறது என்ன தெரியுமா? உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய கேரக்டர். அந்த கேரக்டரில் என்ன உருவாகுது தெரியுமா? நீங்கள் அது என்ன சொல்கிறது, ஒழுக்கத்தால் தான் அந்த கேரக்டர் உருவாகுது. நீங்கள் பேசுகிற உண்மையால், வார்த்தைகளால் உருவாகுது, உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டால் உருவாகுது அந்த கேரக்டர். நீங்கள் யாரையும் ஏமாற்றலாம், சொசைட்டியை ஏமாற்றலாம், என்ன சொல்ல, வேர்ல்டை இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனால் உங்கள் மனசை மட்டும் ஒரு நாளும் நம்மளை ஏமாற்றவே முடியாது. சம்டைம்ஸ் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஏதாவது ஒரு தவறுகளோ, ஏதாவது ஒரு பொய்யோ, ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்தோம்னா மற்றவங்களை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். பட் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ளே ஒரு கில்ட் வருதா, நம்ம மனசுக்குள்ளே நம்ம இது இப்படி பண்ணிட்டோமே ஐயோ அப்படின்னு யோசிக்குதா, அதுதான் அந்த குற்ற உணர்ச்சி தான் நமக்கு வரக்கூடாது. ஒரு நாள் நம்ம தனியாக இருக்கும் பொழுது, எல்லாரும் போயிருக்கும் பொழுது சைலண்டாக நம்ம மனசுக்குள்ளே ஒரே ஒரு உண்மை சொல்லும் இல்லையா, நீ சரியாதானே வாழ்ந்திருக்க. அந்த நேரத்தில் உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் இல்லையா? ஒரு கில்ட் நமக்குள்ளே வந்துச்சுன்னா, ஒரு ரிக்ரெட் வந்துருச்சுன்னா, பட் அது லேட் ஆகிடுது இல்லையா? அந்த கேள்வி நமக்குள்ளே எழும்பும்பொழுது நம்ம காமாக இருக்கோமா, நம்ம மைண்டும் என்ன சொல்கிறது, நம்ம திங்கிங் எல்லாம் ரிலாக்ஸாக காமாக இருக்கா, இல்லை நம்மளால் நம்மளை அது சொல்ல, நம்ம மைண்டையும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் ரெஸ்பெக்ட் பண்ண முடிய மாட்டேன்தா? அப்படியெல்லாம் முடிஞ்ச ஒருவேளை நம்ம மைண்டும் காமாக இருந்து நம்மளையே நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண முடியும்னு இருந்தால் அதுதான் ரியல் சக்ஸஸ். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை வழி தெரியாமல் அலையும், புரியுதுங்களா? வாய்மை இல்லாத வாழ்க்கை நம்பிக்கை இழக்குது, நாணம் இல்லாத வாழ்க்கை மனிதத்தையே இழக்குது. ஆனால் இந்த மூணுமே இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும், ரிலேஷன்ஷிப் ரியலாக இருக்கும், மனசும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையை கூட ஒரு ஸ்டேட்டஸாக ஹை லெவலில் தான் எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? அதுமாரி எந்த ஒரு கில்ட்டும் இல்லை, ஏன்னா சொசைட்டி அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான் திருவள்ளுவர் இந்த உலகத்துக்கே ஒரு வார்னிங் மாதிரி சொல்லி வச்சிருக்காரு, ஒழுக்கமும் வாய்மையும் நாணமும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார். அதாவது உயர்ந்த குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறது பெருமை கிடையாது, உயர்ந்த குணத்தோட வாழ்றீங்கிறது மட்டும்தான் பெருமை. உலகம் உங்களை ஒரு நாள் மறந்து போயிடும், ஆனால் உங்கள் மனசு ஒரு நாளும் உங்களை மறக்கக்கூடாது. அதனால உலகத்துக்காக வாழாதீங்க, உங்களுடைய மனசாட்சிக்காக, உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரக்கூடாதுன்றதுக்காக வாழுங்க. ஒழுக்கம், உண்மை, நாணம், இது மூன்றும் இருந்தால் போதும். இது ஒரு நாளும் நீங்கள் தனியாக இருக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களை நேசிக்கிற உண்மையான உறவுகள் உங்ககிட்ட இருக்கும். அதையும் தாண்டி உங்கள் மனசு உங்ககிட்ட தான் இருக்கும், கேள்வி கேட்காது. நீங்கள் நினைக்கலாம், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இந்த சொசைட்டியில் எப்படி உண்மையாக மற்றவங்களை ஏமாற்றாமல், மற்றவங்களை பிட்ரே பண்ணாமல், எப்படி நான் இந்த ஒரு லைன் போட்டு இந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ முடியும்னு கேட்கலாம். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க அதானே பண்ணுறாங்க, நான் ஏன் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு, நான் ஏன் விட்டு கொடுத்துட்டு போகணும், நான் ஏன் ஒதுங்கி போகணும், எனக்கு துரோகம் பண்ணுறவனுக்கு நான் துரோகம் பண்ணுவேன், என்னை வலிக்க வச்சவனுக்கு நான் வலிக்கிறேன், என்னை ஏமாத்துறவனுக்கு நான் ஏமாத்துறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? நிறையா பேர் என்ன பண்ணுறோம், என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு அந்த வாழ்க்கையில் சூப்பராக வாழ்கிறோம் இல்லையா? இன்னொருத்தருடைய கண்ணீருக்குள்ளே நம்ம அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா ஒரு சிலர். ஆனால் நமக்கு வர வேண்டிய உரிமைகளை அவங்க அந்த உரிமைகளை வாழணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தட்டி பறிச்சுட்டு இன்னொருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் இன்னும் அதே இடத்துல நின்றுட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? பரவாயில்ல, கவலையே படாதீங்க. உங்களுடைய உண்மையும்
உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய ஒழுக்கமும் வந்துட்டு உங்களை கண்டிப்பாக ஒரு உயர்வான இடத்துல கொண்டு வரும். இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற இந்த விதைகள் உங்களுடைய சந்ததியையும் உயர்வான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். இது எல்லாத்த விட உங்களுடைய மனசு உங்களை கேள்வி கேட்கும்போது எந்த கில்ட்டும் இல்லாமல் ப்ரௌடாக சொல்லலாம், நான் நேர்மையாக வாழ்ந்தேன், நான் யாரையும் ஏமாத்தலை. உங்கள் குடும்பத்தார் முன்னாடி, உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ், உங்கள் சொசைட்டி முன்னாடி தலை நிமிர்ந்து வாழலாம். இந்த மனுஷனாச்சே, இவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது, நேர்மையான மனிதன், இந்த மனுஷன்கிட்ட எந்த கள்ள கபடம் இல்லை, வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும்யா அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அப்போ நம்ம இழந்த இந்த உலக பிரகாரமான விஷயங்களை விட நமக்கு கிடைக்கிற அந்த வார்த்தைகள் தான் பெரிய சொத்து. புரியுதுங்களா? இன்னைக்கு இத்தனை நாள் நீங்க எப்படி இருந்தீங்களோ வச்சு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. யாரையும் ஏமாத்தி வாழ வேண்டாம். அடுத்தவங்களுடைய கண்ணீர்ல நம்ம வாழக்கூடாது. அடுத்து ஒருத்தவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன பொய் விட வேண்டாம். நேர்மையா சொல்லி பாருங்களேன். மேபி அந்த சமயம் உங்ககிட்ட உங்களை விட்டு நிறைய பேர் போகலாம், இல்லை காயப்படுத்தலாம். பட் உங்க உண்மை ஒரு நாள் அவங்களுக்கு புரியும் பொழுது கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க, உங்களை நேசிப்பாங்க. புரியுதா? இது இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.